ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் யார்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்க அல்லது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வரும். நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பர்டிகுலராக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் ஏதாவது இந்த வாரம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது வழக்கு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குன்னா அதிலிருந்தும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் உண்டு. அது இல்லாமல் நல்ல ஆண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். உங்களுடைய தொழில் பெரிய லெவலில் ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். அல்லது நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல், ஓரளவுக்கு லாபம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்க்கை உண்டு.